அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று முக்கியமான புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக தமிழகத்தில் பொதுமக்கள் சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கும் முயற்சியில் ஒரு பெரிய முன்னேற்றமாக மாநில அரசு வாட்ஸ்அப் மூலம் அரசு சேவைகளை வழங்கும் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளது. புதிய சேவையின் சிறப்பம்சமாக வாட்ஸ்அப் சாட்பாட்டை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பயன்படுத்தலாம். இதன் மூலம் குடிமக்கள் மின்சாரம், குடிநீர் கட்டணங்களை செலுத்துவது, மாநகராட்சி வரிகளை கட்டுவது, மெட்ரோ ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வது, புகார்கள் அளிப்பது போன்ற முக்கிய சேவைகளை தங்கள் கைபேசியில் இருந்தே எளிதாக மேற்கொள்ள முடியும். இனி சேவை மையங்களுக்கு செல்வதற்கோ பலமுறை அலுவலகங்களுக்கு நாடுவதற்கோ தேவையில்லை. மக்கள் எங்கு இருந்தாலும் எந்த நேரத்திலும் நேரடியாக சேவைகளை பெற முடியும் என்பது இதன் சிறப்பம்சமாகும். முதற்கட்டமாக மாநிலம் முழுவதும் உள்ள மக்களுக்கு 50 அத்தியாவசிய அரசு சேவைகளை வாட்ஸ்அப் மூலம் கிடைக்க உள்ளது. இந்த டிஜிட்டல் சேவை விரைவில் தொடங்கும் எனவும் தொடங்கியவுடன் மக்கள் அதனால் அதிக அளவில் பயன்பெறுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த அறிவிப்பாக தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்கள் 3000 ரூபாய் கட்டணம் செலுத்தி பாஸ் வாங்கினால் ஓராண்டில் 200 சுங்க சாவடிகளை கடந்து செல்ல முடியும் என்ற அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை இன்று முதல் செயல்படுத்த உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மந்திரி நிதின் கட்கரி அறிவித்து இருந்தார். அதன்படி இன்று முதல் இந்த திட்டம் நடைமுறைக்கு வருகிறது. அடுத்த அறிவிப்பாக இந்திய பொருட்களின் மீதான இறக்குமதி வரியினை அமெரிக்கா உயர்த்தியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகளில் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வர்த்தகத்தை மீட்டெடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இந்திய பிரதமர் அவர்களுக்கு இன்று கடிதம் எழுதியுள்ளார். அடுத்த அறிவிப்பாக மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், தேனி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.